ஒரு கர்ப்பிணி பெண்ணை தினமும் அழவைத்தாள். அந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்வார்கள்? ஒரு தாய் தன் மகனிடம் போய் சொல்லி அவனுடைய மனைவியை கொடுமைப்படுத்தினாள். அந்த உண்மை எத்தனை நாட்களுக்கு மறைந்து இருக்கும்? இன்றைய கதை கடைசி 5 நிமிடங்கள் வரை உங்களை இருக்கையிலிருந்து எழுந்திருக்க விடாது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நம்ம தமிழ் ஸ்டோரீஸ். கதையை முழுவதும் பார்த்துவிட்டு இந்த கதையில் யாருடைய தவறு அதிகம் என்று கமெண்டில் சொல்லுங்கள். அருண் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். வேலை காரணமாக மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே வீட்டிற்கு வர முடியும். அவனுடைய மனைவி மீனா 7 மாத கர்ப்பிணி. அருணின் அம்மா கமலா வெளியே எல்லோரிடமும் மிகவும் நல்லவர் போல நடந்து கொள்வார். ஆனால் வீட்டின் கதவு மூடியதும் மீனாவுக்கு நரக வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். கர்ப்பம் என்றால் என்ன? நாங்களும் குழந்தை பெற்றவர்கள்தான், அதற்காக வேலை செய்யாமல் படுத்து கொண்டிருந்தோமா என்று தினமும் திட்டுவார். காலை 5 மணிக்கே எழுந்து வாசல் பெருக்க வேண்டும். பெரிய பாத்திரங்கள் எல்லாம் கழுவ வேண்டும். துணி துவைக்க வேண்டும். மாடியிலும் கீழேயும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். வயிறு பெரிதாக இருந்ததால் மீனாவால் வேகமாக நடக்கவே முடியாது. இருந்தாலும் கமலாவுக்கு அது ஒரு காரணமாகவே தெரியாது. வேலை செய்ய முடியவில்லை என்றால் இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்லை என்று குளிர்ச்சியாக சொல்லிவிடுவார். ஒருநாள் மீனா பாத்திரம் கழுவிக்கொண்டிருந்த போது திடீரென்று தலை சுற்றி கீழே அமர்ந்துவிட்டாள். அதை கூட பார்த்த கமலா, நாடகம் போடாதே, என் மகன் வந்ததும் உன்னை பற்றி நல்லவளாக சொல்லணும்னு இதெல்லாம் செய்கிறாயா என்று கோபமாக கத்தினார். மீனா கண்ணீரை துடைத்து கொண்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தாள். அன்றிரவு அருண் வீடியோ கால் செய்தான். எப்படி இருக்கிறாய் மீனா, உடம்பு நன்றாக இருக்கிறதா என்று அன்பாக கேட்டான். மீனா ஏதோ சொல்ல முயன்றாள். அதற்குள் கமலா போனை வாங்கிக் கொண்டு, எல்லாம் நன்றாக இருக்கிறது, நான் அவளை என் மகளை போல பார்த்து கொள்கிறேன், நீ வேலை மட்டும் பார் என்று சிரித்தார். மீனா அமைதியாக இருந்தாள். அருணுக்கு சிறிது சந்தேகம் வந்தது. ஏனென்றால் முன்பெல்லாம் சிரித்த முகத்துடன் பேசும் மீனா சில வாரங்களாக கண்களில் உயிரே இல்லாத மாதிரி இருந்தாள். ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று தனியாக கேட்டான். இல்லங்க என்று சொல்லிவிட்டு அழுகையை அடக்கினாள். நாட்கள் சென்றன. ஒரு நாள் மருத்துவர் பரிசோதனைக்கு செல்ல வேண்டிய நாள். கமலா, எனக்கு வெளியே வேலை இருக்கிறது, நீ தனியாக போய்விட்டு வா என்று அனுப்பிவிட்டார். வெயிலில் நீண்ட தூரம் நடந்த மீனாவுக்கு மூச்சு வாங்கியது. மருத்துவமனைக்கு சென்றதும் மருத்துவர் மிகவும் கோபப்பட்டார். நீங்கள் கர்ப்பிணி, உங்களுக்கு நல்ல ஓய்வு வேண்டும், உடம்பில் இரத்தமும் குறைவாக இருக்கிறது, இப்படி அதிக வேலை செய்தால் உங்களுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து என்றார். மீனா அமைதியாக தலை குனிந்தாள். வீட்டிற்கு வந்ததும் மருத்துவர் சொன்னதையும் கமலாவிடம் கூறினாள். டாக்டர்கள் எல்லாம் அப்படித்தான் பயமுறுத்துவார்கள், போய் சமையலை முடி என்று அலட்சியமாகச் சொல்லிவிட்டார். இங்கே உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தால் நீங்கள் அவளை ஓய்வெடுக்கச் சொல்வீர்களா அல்லது வேலை வாங்குவீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் அருண் திடீரென்று 2 நாட்கள் முன்னதாக வீட்டிற்கு வர முடிவு செய்தான். ஆனால் அதை அம்மாவிடமும் மனைவியிடமும் சொல்லவில்லை. வீட்டின் வாசலில் நின்றபோது உள்ளே இருந்து கமலாவின் குரல் கேட்டது. இன்னும் தரையை துடைக்கவில்லையா? உன்னை சாப்பாடு போட்டு வளர்க்கிறதே வீண். அதற்கு பிறகு மீனாவின் மெதுவான அழுகை கேட்டது. அருணின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவன் அமைதியாக உள்ளே சென்றான். அங்கே 8 மாத கர்ப்பிணியான மீனா குனிந்து தரையை துடைத்து கொண்டிருந்தாள். கைகளில் சிராய்ப்பு, முகத்தில் சோர்வு, கண்களில் தூக்கமே இல்லை. அதை பார்த்த அருணுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அம்மா, இதுதான் நீங்கள் என் மனைவியை மகள் மாதிரி பார்த்து கொள்வது என்று மெதுவாக கேட்டான். கமலா அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தார். அருணின் குரலை கேட்டதும் கமலாவின் முகத்தில் இருந்த தைரியம் ஒரு நொடியில் மறைந்துவிட்டது. அருண், நீ இன்று வருவதாக சொல்லவே இல்லையே என்று தடுமாறினாள். அருண் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் பார்வை முழுவதும் மீனாவின் மேல் மட்டுமே இருந்தது. குனிந்து வேலை செய்ததால் மீனாவால் நேராக நிமிரக்கூட முடியவில்லை. அவள் மெதுவாக எழுந்து நிற்க முயன்றாள். ஆனால் இடுப்பில் ஏற்பட்ட வலியால் மீண்டும் சுவரை பிடித்து கொண்டாள். அந்த காட்சியை பார்த்த அருணின் கண்கள் கலங்கின. மீனா, என்ன நடந்தது என்று மெதுவாக கேட்டான். மீனா பேச வாயை திறந்தாள். ஆனால் பல மாதங்களாக மனதில் அடக்கி வைத்திருந்த வேதனை வார்த்தைகளாக வராமல் கண்ணீராக வந்தது.
அவள் அமைதியாக அழுத்தை பார்த்த அருணுக்கு எல்லாமே புரிய ஆரம்பித்தது. அப்போது கூட கமலா நிலைமையை சமாளிக்க முயன்றாள். அவள்தான் வேலை செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். நான் எவ்வளவோ வேண்டாம் என்று சொல்கிறேன், கேட்கவே மாட்டாள் என்றார். அருண் உடனே பதில் சொல்லவில்லை. அவன் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் பார்த்தான். பெரிய துணி மூட்டைகள், கழுவப்படாத பாத்திரங்கள், தண்ணீர் வாளிகள், அனைத்தும் ஒரு கர்ப்பிணி பெண்ணால் மட்டுமே செய்யப்பட்ட வேலைகள் என்பதை புரிந்து கொள்ள அவனுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. அன்றிரவு மூவரும் அமைதியாக சாப்பிட்டார்கள். ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன் வரும் அமைதியைப் போல இருந்தது. மறுநாள் காலை அருண் வேலைக்கு செல்வது போல வீட்டை விட்டு வெளியேறினான். ஆனால் சில நிமிடங்களில் பக்கத்து வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தன் வீட்டை கவனிக்க ஆரம்பித்தான். என் அம்மா உண்மையாக எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நான் என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அவன் நினைத்தது போலவே நடந்தது. கதவு மூடியவுடன் கமலாவின் குரல் மாறிவிட்டது. என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? போய் எல்லா துணியையும் துவை. அம்மா, டாக்டர் குனியக்கூடாது என்றார் என்று மீனா மெதுவாகச் சொன்னாள். டாக்டர் முக்கியமா? இந்த வீடு முக்கியமா? நான் சொல்வதை செய் என்று கட்டளையிட்டார் மாமியார் கமலா. அவ்வளவுதான். மீனா எந்த மறுப்பும் சொல்லாமல் மெதுவாக துணி துவைக்க ஆரம்பித்தாள். குனிந்து எழுந்தபோது திடீரென்று அவளுக்கு வயிற்றில் வலி ஏற்பட்டது. அவள் சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக அமர்ந்தாள். அதை பார்த்த கமலா, இப்போ மறுபடியும் நாடகமா என்று கோபமாகச் சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் வெளியே நின்றிருந்த அருண் உள்ளே ஓடி வந்தான். போதும் அம்மா. அவனின் சத்தம் வீட்டையே அதிர வைத்தது. கமலா அதிர்ச்சியில் உறைந்து போனார். இன்னும் ஒரு வார்த்தை கூட என் மனைவியை பற்றி தவறாக பேசாதீர்கள். அருண் உடனே மீனாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவர் பரிசோதித்துவிட்டு, இன்னும் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தால் பிரச்சனை பெரிதாகி இருக்கும். இனிமேல் இவருக்கு முழு ஓய்வு அவசியம் என்றார். அந்த வார்த்தை கமலாவின் காதிலும் விழுந்தது. ஆனால் அவளது அகங்காரம் இன்னும் குறையவில்லை. ஊர்ல இல்லாத கர்ப்பவதி, எந்த வேலையும் செய்யக்கூடாதாம். நான் என்ன தப்பு செஞ்சேன்? அதெல்லாம் நான் எந்த தப்பும் பண்ணல என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார். அப்படியே கொஞ்சம் காலம் போனது. பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. கமலா குளியலறையில் வழுக்கி கீழே விழுந்தார். காலில் பலமாக அடிபட்டதால் அவரால் நடக்கவே முடியவில்லை. மருத்துவர் 1 மாதம் முழு ஓய்வு எடுக்கச் சொன்னார். அந்த வீட்டில் இப்போது படுக்கையில் இருந்தது கமலா. அவர் நினைத்தார், இப்போது மீனா என்னை பழிவாங்குவாள். ஆனால் நடந்தது வேறு. அன்று முதல் மருந்து கொடுத்ததும் மீனாதான். சாப்பாடு ஊட்டியதும் மீனாதான். இரவில் வலி அதிகமாக இருந்தபோது தூங்காமல் பார்த்து கொண்டதும் மீனாதான். ஒரு நாள் கமலாவால் அதை தாங்க முடியவில்லை. மீனா, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன். நீ ஏன் எனக்கு இவ்வளவு நல்லது செய்கிறாய் என்று அழுதபடி கேட்டார். மீனா மெதுவாக சிரித்தாள். நீங்கள் என் கணவரின் அம்மா. உங்களை வெறுக்க நான் நினைத்திருந்தால் என் மனசுதான் முதலில் காயப்படும். நீங்கள் மாறினால் அதுவே எனக்கு போதும். அந்த வார்த்தை கமலாவின் மனதை உடைத்துவிட்டது. அவர் மீனாவின் கைகளை பிடித்து கதறி அழுதார். என்னை மன்னித்துவிடு மகளே. அருணும் அந்த காட்சியை பார்த்து கண்கலங்கினான். சில வாரங்களுக்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. கமலா அந்த குழந்தையை கையில் வாங்கியபோது மீனாவை பார்த்து, இந்த வீட்டுக்கு மருமகளாக இல்லை, மகளாகத்தான் வந்திருக்கிறாய் என்றார். அந்த நாளுக்கு பிறகு மீனாவை யாரும் வேலைக்காரியாக நடத்தவில்லை. அருண் தன் மனைவியையும் குழந்தையையும் அன்பாக கவனித்தான். கமலாவும் தனது தவறை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருந்தினாலும் அந்த வருத்தத்தை நல்ல செயல்களால் மாற்றிக்கொண்டார். ஒரு வீட்டில் அன்பு இருந்தால் அந்த வீடு சொர்க்கம். அகங்காரம் இருந்தால் அதே வீடு நரகமாக மாறிவிடும். இன்றைய கதையில் உங்களுக்கு அதிகமாக மனதை தொட்ட கதாபாத்திரம் யார்? மீனாவா, அருணா, அல்லது தவறை உணர்ந்து மாறிய கமலாவா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற மனதை தொடும் குடும்ப கதைகளுக்காக நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களைச் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.